ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இப்போ நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி பொங்கல் செய்யலான்னு இருக்கேன். ஸோ பொங்கல் மார்னிங் டிஃபனாகவும் செய்யலாம், நீங்கள் ராத்திரி டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இட்ஸ் அப் டு யூ. ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் பாயில்ட் ரைஸ் வந்து நான் எப்படின்னா, ரைஸ் வந்து 1 கப்னா 1 கப் ப்ரொப்போர்ஷன்னா, இது வந்து ரைஸ் வந்து 1 கப் ப்ரொப்போர்ஷன்னா 1/2 கப் ஆஃப் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் வந்து உப்பு போட்டு இந்த ரைஸை வந்து நான் இப்போது வேக விட்டு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு நல்லா வெந்திருக்கு. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் போகணும், கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பச்சரிசி 1 கப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன் நான். பைத்தம் பருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் பாயில் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பொங்கலுக்கு தேவையானது கறிவேப்பிலை, பச்சை கறிவேப்பிலை, இஞ்சி வந்து நல்லா கொந்துனது, நல்லா சாப் பண்ணது இஞ்சி, கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் எடுத்திருக்கேன். பெப்பர் வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ சீரகம் தேவையான அளவு. இது ரெண்டும் எப்படி நம்ம அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். ஸோ இந்த மாதிரி பேன் எடுத்துக்கங்க தாளிக்கிறதுக்கு. இதை ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இது கொஞ்சம் காஞ்சிருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் as I said, நீங்கள் எந்த ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ தட்ஸ் யுவர் விஷ். நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஸோ ஐட்டம்ஸ் பாருங்கள். பெப்பர் சீரகம் சேர்த்துருக்கேன். பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ நல்லாவே பொரிஞ்சு வருது. இதை போட்டுங்க. இஞ்சியும் கறிவேப்பிலையும் இப்போது நான் வந்து இதில் கறிவேப்பிலை, இஞ்சி, பெப்பர்கார்ன், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. என்னடா இன்னும் நெய் ஆட் பண்ணலையேன்னு நினைக்காதீங்க. நெய் இதுக்கு மேலே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா கும்மங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெப்பர்கார்ன்ஸ் இது எல்லாமே வந்து சேரணும். ஆக்சுவலி பொங்கல் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு சொல்லுவோம். பொங்கல் சாப்பிட்டாவே நல்லா தூக்கமாக வரும். மேற்கொண்டு எதுவுமே சிந்தனையே போகாது. அதனால் வந்து டின்னர் டைமில் வந்து பொங்கல் சாப்பிட்டா வந்து நல்லா தூக்கம் வரும். செமையாக ஸ்லீப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீப் வரும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெய் வந்து நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிறது ஆஷிர்வாதன் ஸ்வஸ்திக் நெய். ஸோ இது வந்து என்ன ஸ்பெஷல்னால், இது நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இந்த நெய்யை நம்ம ஸ்லோவாக இதில் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இவ்வளோ நெய் வந்து போதும் நமக்கு. இப்போ வந்து இதை நல்லா கிண்டி விடணும். இதில் பார்த்திங்களா ஷைனிங்காக இருக்குது.
இங்கே பாருங்கள், நல்ல ஷைனிங்காக இருக்குது. வேணும்னா இன்னும் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நான் ஏற்கனவே இந்த ரைஸும் பருப்போடு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதனால் சால்ட் யூஸ் பண்ண வேண்டாம், நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் வந்து நான் அதில் பயன்படுத்துறதுனால நான் அந்த சால்ட் வந்து நான் இதில் சேர்க்க மாட்டேன். ஒரு கப்பு ரைஸு பச்சரிசி, 1/2 கப் 1/4 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பைத்தம்பருப்புனா சால்ட்டு வந்து கல் உப்பாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்கூப்ஸ் போட்டுக்கலாம், சின்ன ஸ்கூப்பில். ஸோ நல்லா வந்துடுச்சு. ஸோ இது அவ்வளோதான், அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதை நீங்கள் அப்படியே நல்லா சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அடுத்து இன்றைக்கி வெண்பொங்கல் பார்த்தோம். அடுத்து ஒரு நல்ல எபிசோடோட நல்ல ஒரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். Until then, it's bye from Shakti. Bye, take care. ஸோ நல்ல ஒரு சுட வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. ஸோ இதுதான் ரெசிபி, வெரி சிம்பிள். நீங்கள் ரைஸ் பாயில்டும் பருப்பும் வச்சுருந்திங்கன்னா டக்குன்னு ஒரு வெண்பொங்கல் செஞ்சிடலாம்.